ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் கொழும்பு சம்புத்தத்த ஜெயசந்தி நிலையத்தில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இதன்போது கருத்து வெளியிட்டனர். எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதி தேர்தலிலே அவரது மேடையில் நாங்களும் இருந்தோம். அந்த மேடையிலே என்ன சொல்லுகின்றார்? ஊழல்வாதிகளுடன் நான் சேரமாட்டேன், நாட்டை கொள்ளையடித்தவர்களுடன் நான் சேரமாட்டேன், நாட்டை இல்லாதாக்கியவர்களுடன் நான் சேரமாட்டேன், சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களுடன் நாங்கள் சேரமாட்டோம் என்று சொன்னவர் இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது பிணையிலே இருக்கும் நபர்களுக்காக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அழைப்பின் பேரிலே அவர்கள் ஒருமித்த எதிர்க்கட்சி என்ற போர்வையிலே அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருப்பது யார்? விமல் வீரவன்ச, உதயன் கம்மம்பில, ஜிஎல் பீரிஸ், துமிந்த திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்கே போன்று இவர்களிலே பலர் விசாரணைகளுக்காக இருப்பவர்கள், பிணையிலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இந்த எதிர்க்கட்சியை, ஒருமித்த எதிர்க்கட்சியை எதிர்பார்த்து செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தால் 6 தமிழ் பேசும் கட்சிகள் வேறு விதமாக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த 6 தமிழ் பேசும் கூட்டணியும் கூட சஜித் பிரேமதாசவுடன் இல்லை. இதுதான் உண்மை. அப்படி என்றால் எதிர்க்கட்சியே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இது நாடு. இவர்கள் இன்று எதிர்க்கட்சிக்கு வந்து இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், அது போதாது, இது போதாது என்று கூறுவதற்கு உரிமையில்லை. ஏனெனில் அவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள். அவர்களது கட்சிகளில் ஜனாதிபதிகள் இருந்தனர். அவர்கள் இந்த நாட்டில் அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள். அறவழி போராட்டத்திற்கு பின்னர் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், புதிய அரசியல் வழியே அவசியமானது. இளைஞர் தரப்பு அதற்காக குரல் எழுப்பியது. தற்போதுள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ளான பின்னணியில் உள்ள அனைவரும் நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது குறித்து அஞ்சுவதை எங்களால் தெளிவாக பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பாராளுமன்றத்திற்குள் உள்ள எதிர்க்கட்சி என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. உண்மையை சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கே ஒரு கேலியாக மாறிவிட்டார். அதனை எம்மால் கேள்விப்பட முடிகின்றது. அடிதடியில் ஈடுபட்ட தரப்பினர் 2ஆக பிரிந்துள்ளனர். மிளகாய் தூள் வீசிக்கொண்ட தரப்பினர் என்று அவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் எதை பற்றி பேசுகின்றார்கள்? ஏன் இவர்கள் அனைவருக்கும் ஒன்றாக செல்ல வேண்டியிருக்கும் என்ற பயம். அதனாலேயே இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். ஏன் இந்த பலமான எதிர்க்கட்சியை உருவாக்க முடியாது? அதற்கு காரணம் இந்த எதிர்க்கட்சிக்குள் இந்த நாட்டை 75-80 ஆண்டுகளாக வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தினரே உள்ளனர். அவர்களின் குடும்பங்கள், அவர்களின் பரம்பரைகள், அவர்களின் கட்சிகளில் இருந்து வந்த குழுக்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கு இன்று இந்த நாட்டில் மக்கள் முன் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்களின் தலைவர்கள் ஒன்று சந்தேகத்தின் பேரில் அல்லது பிணையின் பேரில், இல்லையெனில் இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அல்லது அவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழக்குகள் உள்ளன. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவில் வழக்குகள் இருக்கின்றன. இப்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்வதை தவிர இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டின் மக்களின் நலனுக்காக குரல் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. பல அரசியல் அமைப்புகள் என்று எங்களுடன் இணைந்துள்ளன. அதேபோல் பல சிவில் அமைப்புகளும் என்று எங்களுடன் இணைந்துள்ளன. இவர்கள் தான் உண்மையாகவே இந்த நாட்டின் மனிதநேய மக்கள் குரலை முன்னெடுத்து செல்கின்றனர். அதனால் இதனை முன்னெடுத்து செல்லும் போது எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொள்ளும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ள, அதேபோல் திருட்டு மிரட்டல்களுக்கு ஆதரவளித்த, சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்த, இழிவான செயல்களில் ஈடுபட்ட ஒரு குழு இன்று ஒன்றிணைந்து தமது சுய விருப்பங்களையும் தங்களது நலன்களையும் பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்தது. நாங்கள் சரியானதை சரி என்கின்றோம், தவறெனில் தவறு என்கின்றோம்.